1983 2005 வரைக்குமே இலங்கை இராணுவத்தினர் 378 தமிழக மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. 2005 2024 வரைக்கும் எத்தனை மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இப்படி ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தினரால் இழக்கிறதுக்கு காரணம் தான் என்ன? அதுக்கு காரணம் கச்சத்தீவு தான். தமிழகத்தின் ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையின் யாழ்ப்பாண தீபகற்பத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த கச்சத்தீவு. தமிழகத்திலிருந்து 12 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இந்த கச்சத்தீவானது அமைந்திருக்கு. இந்த கச்சத்தீவு 1974 வரைக்கும் இந்தியாவுடைய கைவசம் தான் இருந்துச்சு. 1905ஆம் ஆண்டு இங்கே புனித அந்தோணியர் ஆலயம் அப்படிங்கிற சர்ச்சானது கட்டப்பட்டுச்சு. இந்த சர்ச்சுக்கு இலங்கை மீனவர்களும் வருவாங்க, இந்திய மீனவர்களும் வருவாங்க. அந்த காலகட்டத்தில் இலங்கை மற்றும் இந்திய மீனவர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீவாகவும் ஒரு சர்ச்சாகவும் இருந்த சர்ச் தான் இந்த புனித அந்தோணியர் சர்ச். ஆனால் 1974 இது எல்லாமே மொத்தமாக மாறிடுச்சு. 1974ஆம் ஆண்டு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை அச்சுறுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கடற்பகுதிகளில் இராணுவ பயிற்சி, நியூக்ளியர் டெஸ்ட் மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு இலங்கையுடைய சப்போர்ட்டும் வேணும்னு நினச்சவங்க 1974ஆம் ஆண்டு அதுக்காக எந்த ஒரு அரசுகள் கிட்டையும் கேட்காம, பார்லிமெண்ட்லேயும் டிஸ்கஸ் பண்ணாமல் ஓனா முடிவெடுத்து கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் சைன் போட்டு இலங்கைக்கு அந்த கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்துட்டாங்க. அதனால தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கும் எல்லையானது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்படி அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது தெரியாதனமாக அந்த கச்சத்தீவை தாண்டி போயிடுவாங்க. அப்படி தாண்டி போகிறதால இலங்கை இராணுவத்தினர் அவங்கள சுட்டு கொன்னுருவாங்க. சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க தெரியாதனமாக மீன் பிடிக்கிறதுக்காக நுழையும் போது அவங்கள சுட்டு தள்ளுறது அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமான மனிதத்தன்மையற்ற செயல். அத்தகைய மனிதத்தன்மையற்ற செயலை தான் இப்போ வரைக்குமே இலங்கை இராணுவத்தினர் தமிழக மீனவர்கள் மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்திரா காந்தி அவர்களின் அரசு தான். இந்த விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க.